ஓகே. பினான்ஸ்ல வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டிடிஎஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து பிடிக்கலாங்களா அப்படிங்கிறது நிறைய பேர் காமனா கேட்டிருந்தாங்க. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பிடிக்கிற ஒரு டாக்ஸ் அப்படிங்கிறது தான் டிடிஎஸ். ஓகேங்களா? இந்த டிடிஎஸ் வந்து நீங்க இந்தியன் ரெகுலேஷன்ல இருக்கிற எல்லா புரோக்கர்லயுமே நீங்க பேங்க்ல இருந்து டைரக்டா நீங்க வந்து டெபாசிட் பண்ணி யூஎஸ்டிடியா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பிடிப்பாங்க. பட் பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை வந்து கம்ப்ளீட்லி ரெகுலேஷன்ல கொண்டு வரல. ஸோ அதனால அவங்க வந்து இன்னும் வந்து டிடிஎஸ் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து P2B மட்டும் தான் வச்சிருக்காங்க. உங்களோட பேங்க்ல இருந்து டைரக்டா நீங்க வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து இன்னும் அவங்க கொண்டு வரல. சோ P2B மட்டும் மெத்தட் அவங்க வந்து ஃபாலோ பண்றதுனால சோ இன்னைக்கு டேட் வரைக்கும் அவங்க வந்து TDS வந்து பிடிக்கல. நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ கூட நம்ம வந்து P2B க்கு வந்து கொடுத்திருந்தோம். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு TDS வந்து இது வரைக்கும் அவங்க வந்து பிடிக்கல. மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொண்டு வரலாம். பட் மேக்ஸிமம் இந்த P2B ட்ரேடிங் பண்றதுக்கு வந்து TDS வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல அவங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா டெபாசிட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல கண்டிப்பா டிடிஎஸ் இருக்கும். பட் இந்த P2B க்கு இல்லாம கூட இருக்கலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.